இத பாருங்க, வேட்டி சட்டை தான் நம்ம உடை, தமிழ் தான் நம்ம அடையாளம். அது எந்த நாளும் மறந்துடக்கூடாது. புரியுதா? நான் எப்போ உங்க வேட்டி சட்டை கட்டின பிரசிடென்ட் சம்மு வந்தேன். நன்றி, வணக்கம். இல்ல பிரின்சிபலே, இந்த ஊர் பிரசிடென்ட்டுக்கு நீ கொடுக்குற மரியாதை இப்படிதான்ல. சிக்காமையா போ என்கிட்ட, அன்னைக்கு பார்த்துக்கிடுத. இல்லை சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். இல்லையே பரணி, வாழ போவான். வந்த வேலை முடிஞ்சுலா. ஐயா, என்னங்கய்யா இது? அவன் சண்முகம் தானா? நம்பவே முடியலையே. எம்புட்டு ஸ்டைலா இருக்கான். இங்கிலீஷ சும்மா துற மாதிரிலாம் பொழந்துகிட்டு தான். என்னத்துல கழுத வெங்காயம் பெரிய கிழிச்சா பொழந்து கட்டினானா வெங்காயம். சார், இப்போ வேணா நீங்க பேசலாம். என்ன ப்ளீஸ் சார், வேணாம் சார், சொன்னா கேளுங்க. என்ன இவன்? இந்த பிரின்சிபல் என்ன நக்கல் பண்ணுதானா? இப்ப இங்க ஆறு இருக்கா, ஆளுங்க இருக்காளே, என்ன வேணும் வெறும் தேரை பார்த்து பேச சொல்றான். என்ன இந்த திட்டத்துக்கு நீயும் கூட்டா? ஐயோ சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு எம்புட்டு அசிங்கம் 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 அவமானம் இருக்கு. என்னோட ஒட்டுமொத்த கௌரவமா அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டானே இவன். ராஸ்கல் அது விரும்பல. அவனை நான் என்னமோ 2 எழுத்து கூட படிக்க தெரியாத ஒரு தக்குரி பையன் நினைச்சேன் நானு. இப்ப இந்த மேடையில வச்சு என்னைய அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானே. இப்ப என்னையா பதில் இதுக்கு? என்ன பதில்? ஐயா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கய்யா. இல்ல, விட மாட்டாளே, விட மாட்டான, விடவே மாட்டேன் நானு. என்ன அசிங்கப்படுத்திட்டான் எல்லாமே, என்ன அவமானப்படுத்திட்டானே. இல்ல இல்ல, இந்த ஸ்கூல்ல நான் நடத்த விட மாட்டேன். ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்லைங்கய்யா. நீ என்ன சொன்னாலும் ஒன்னே நான் விட மாட்டேன்லே. இதுக்கு மேல இந்த ஸ்கூலு நடக்க கூடாது. இல்ல, இந்த சவுந்தரபாண்டியோட பவர் என்னன்னு நான் காட்டுதேன். என் பவருக்கு முன்னாடி நீ எப்படி சிக்கி சீரழிறேன்னு பாத்துக்க. ஐயா, இல்லை பாண்டியே, வாலே போலாம். இவெல்லாம் பிரின்சிபல் போடலாம். மாமா, என்ன மாமா நீங்க பாதி வழியிலே திரும்பிட்டீங்க? ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க தெரியுமா? நீ என்னத்தான் பண்ண சொல்ற? அவசர வேலையா திடீர்னு கூப்பிட்டு தொலைச்சிட்டானே. என் பிள்ளை படிக்கலன்னு நான் எத்தனை நாள் சங்கடப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்னால அவனை படிக்க வைக்க முடியலையே. நான் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கலையேன்னு ஒவ்வொரு நாள் நான் அழுது புலம்பி இருக்கத்தான். என் பிள்ளை இன்னைக்கு கோட்டு சுட்டு போட்டு வந்தோன்னே என் மனசு எப்படி குளிர்ந்து போச்சு தெரியுமா? எப்போ இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம உட்காந்து கலங்கிட்டு இருக்க? அட போடா, ஓகத்தவன மனசே விட்டு போச்சுடா. என் பிள்ளை கோட்டு சூட்டை போட்டு அந்த மேடையில இங்கிலீஷ்ல பொழந்து கட்ட போறா. இவனை விட படிச்சவனுங்கெல்லாம் அதை பார்த்து கை தட்ட போறா. அதை பார்த்து நான் நெஞ்ச நிமித்திட்டு நிக்க போறேன்னு நான் எவ்வளவு பெருமைப்பட்டு இருந்தேன் தெரியுமா? அதனால என்ன மாமா, நிஜமாவே நிறைய பேரு இவன் பேச்சு கேட்டு கை தட்டினாங்க தெரியுமா? என்னத்தான் இது? என் பிள்ளை பேசுறா, உங்க அப்பனுக்கு என்ன குறைஞ்சு பேர போகுது? எதுக்கு இப்படி மனக்கசப்பு, இவ்வளவு பொறாம? மனசே விட்டு போச்சுதா. மாமா, சண்முகம் மேடையில பேசும்போது அங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே நம்ம சண்முகம் பேசுனதை பார்த்து அப்படியே வாயை பொளந்துக்கிட்டு அவன் பேசுற அத்தனையும் கேட்டாங்க மாமா. ஒவ்வொருத்தரும் சத்தம் கித்தம் போடல தெரியுமா? இவன் பேசி முடிச்சதும் கை தட்டினாங்க பாருங்க. வேற லெவலா இருந்தது மாமா. நெசமாவத்தா? ஆமாப்பா, நான் பேச பேச எல்லாரும் கை தட்டி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களா. நானும் ஏதோ சாமி வந்த மாதிரி மடன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன்.
அவங்களுக்குலாம் என்ன புரிஞ்சது புரியலன்னு தெரியல. எல்லாரும் கை தட்டுறானுங்க தட்டிட்டே இருக்கானுப்பா. இது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். உண்மையிலேயே உன் மேல யாருக்கு நல்ல அபிப்பிராயம் வரணும்? ஊர் ஜனங்களுக்கு தானே. எல்லாரும் உன்னை மனசார பாராட்டிட்டு தானே போனாங்க. அந்த சனியனே கை தட்டினாரே, அப்புறம் என்ன? இருந்தாலும் பள்ளிக்கூடத்துல அந்த இன்விடேஷன்ல பேரை போட்டு உன் அப்பன் சவுந்தரபாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பிரின்சிபால் என்னைய உள்ள விடக்கூடாதுன்னு நினைச்சான்ல. அந்த பிரின்சிபால் மண்டைய பொளக்காம விட மாட்டேன்பா நானு. ஆரம்பிச்சிட்டியா? கேட்டிங்களா மாமா? வாத்தியார் மண்டைய உடைச்சதுனால தான் இவன் படிப்பை கெடுத்துக்கிட்டான். இப்போ பிரின்சிபல் மண்டைய உடைச்சு கனி படிப்பையும் ரத்னா வேலையும் கெடுக்க போறியா? என்னடா கோவம் இது? அண்ணே 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 அண்ணே, ஸ்கூல்ல வேற ஒரு சம்பவம்னே. சவுந்தரபாண்டி மாமாவும் முத்துப்பாண்டியும் அசிங்கப்பட்டுட்டு போயிட்டாங்க. என்னல சொல்லுத? ஆமாண்ணே, 2 பேரும் கிளம்பி போறப்ப அவங்க மூஞ்ச பாக்கணுமே, வேப்பெண்ணைய குடிச்ச நீதியான மாதிரி மூஞ்ச வச்சுட்டு போனாங்கண்ணே. அப்படியால? ஆமாண்ணே. ஏற்கனவே அந்த ஆள் மூஞ்சி அப்படிதான் இருக்கும். அட ஆமாண்ணே, அதெல்லாம் விடு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உன்னை பத்தி தான் பேச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன தேடி வந்து உங்க அண்ணன் பேச்சு பிரமாதம்னு கை கொடுத்துட்டு போறாங்கண்ணே. கை கொடுத்தது மட்டும் இல்ல, என் கிளாஸ் பிள்ளைங்க அம்புட்டு பேரும் என் மேல அம்புட்டு பொறாமப்பட்டாங்க. என் அண்ணன் தான் கோட்டு சூட்டு போட்டு வந்திருக்குன்னு சொன்னா நம்பவே மாட்றாங்க. பொறவு உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்பினாங்க. இனிமே என் கிளாஸ்ல என்னை யாராலையும் கையில பிடிக்க முடியாதுன்னு. நடந்த அம்புட்டு பிரச்சனைக்கு காரணம் உன் அப்பனும் அண்ணனும் தான். நாசமா போனவனுங்க எங்க போனாலும் வந்து கட்டையை குடுக்குறானுங்களே. இவனால கேக்குறதுக்கு ஆளே இல்லாம போச்சே. அப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அண்ணன் பேரை பத்திரிக்கையில இருந்து தூக்குனது எங்க எச்எம், சேர்மன் இல்ல. அவரை மிரட்டி தான் மாமாவும் முத்துப்பாண்டியும் தூக்க வச்சிருக்காங்க. அவங்க அப்படி செஞ்சு அவங்க ஜெயிச்சாங்களா? இல்ல, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மானங்கிட்டல போனாங்க. எச்சம் வேணும்னா நீங்க சும்மா பேசிட்டு போங்கன்னு சொல்லிருக்காரு. உங்க அப்பா ஆளே இல்லாத சாருக்கு பேச நான் என்ன டீ விக்கிறவனான்னு கோவப்பட்டு மைக்க தூக்கி அடிக்க போயிட்டாரு. 2 பேரும் அவங்க பேச்ச கேட்க ஆள் இல்லாம அசிங்கப்பட்டு தான் திரும்பி போயிருக்காங்க. பாத்தியா? இது தெரியாம நீ பிரின்சிபால போய் அடிச்சிருந்தனா என்ன ஆயிருக்கும்? தப்பா இருக்கும்ல. ஏல அவன என்னதான் நினைச்சிட்டு இருக்கானுவா? இன்னைக்கு பார்ல அவனுல வெல்கம் எடுத்து கொண்டு போய் குத்தி மலத்திட்டு வந்துறேன். எங்க அந்த வெல்கம்? நீ எது கோவப்படுத? அவங்கள ஒரு ஆளா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்லே, அவர் தண்ணி எடுத்து கொடுங்களேன். முதல்ல போய் இதை கைடி தூக்கி போடுதே. ஏதோ அட்டைப்பட்டிக்குள்ள அடைச்சா மாதிரியே இருக்கு. இதெல்லாம் எப்படி போட்டு சுத்துறானுங்கன்னு தெரியல. மாமா, என்ன மாமா நீங்க? அவனை விட நீங்க இப்ப வர வர கோவப்பட ஆரம்பிச்சிட்டீங்களே. ஏன் மாமா இந்த கோவம்? ஏத்தா நீ வேற. இப்ப நான் இப்படி நடிக்கலன்னு வையே, அவன் அருவாளை தூக்கிட்டு நிப்பான். ஏட்டி நீ போய் அவன் சொன்ன மாதிரி தண்ணி எடுத்துட்டு வா. கத்தி கத்தி நாக்கே வறண்டு போச்சு. ஐயா, என்னங்கய்யா இது? உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு டீச்சரை காரணமே இல்லாம நான் எப்படிங்க திடீர்னு டிஸ்மிஸ் பண்ண முடியும்? ஏங்க, நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? வேலையை விட்டு தூக்க முடியுமா முடியாதான்னு கேட்கறதுக்காக நான் இங்க வரலீங்க. அந்த பொண்ணு வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லத்தான் வந்திருக்கேன். ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஐயா. அந்த பொண்ணு ரத்னா ரொம்ப நல்லா வேலை பார்க்குற பொண்ணு, ரொம்பவும் திறமையான பொண்ணு. எந்த காரணமும் இல்லாம எப்படிங்க வேலையை விட்டு தூக்க முடியும்? தூக்குங்க, தூக்கித்தான் ஆகணும். எங்க அப்பா சொல்லுதார்ல. இந்தாருங்க அண்ணாச்சி, நான் நினைச்சா இந்த மாதிரி 10 பள்ளியோட என்னால கட்ட முடியும். ஆனா எனக்கு எதுக்கு இதெல்லாம் தான் இருக்கேன் நான். இல்லாத குடும்பத்து பிள்ளைகளை படிக்க வைக்கவா நான் இம்புட்டு சம்பாதிக்கேன், பிசினஸ் பண்ணுதேன். ஊர்ல இருக்கிற குப்பேன் சுப்பேன் எல்லாரையும் நான் படிக்க வச்சுட்டு அவன் படிச்சுட்டு வந்துட்டு என்ன வந்து எவன் மதிப்பான்? ஐயா, அந்த மாதிரி நினைப்போட இருங்க இருங்க இருங்க, முதல்ல என்னைய முழுசா பேச விடுங்களேன். அம்புட்டு வசதி இருந்தும் நான் இன்னும் ஸ்கூலுன்னு ஒண்ணு கட்டல.
ஆனா இந்த அருங்க எனக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒருத்தனை அழிக்கணும்னா ஸ்கூலுன்னு இல்ல, எதை வேணாலும் என்னால அழிக்க முடியும். புரியுதுங்களா? என்னைய பகைச்சுக்கிட்டு நீர் இந்த ஊர்ல என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அதுக்கு இல்லைங்க ஐயா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அண்ணாச்சி, இந்த பள்ளியோடும் மட்டமா உங்க பொறுப்புல இருக்கி. ஒரு சின்ன லெவல்ல நீரும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீரு, செக்கெண்ணெய் மில்லு வச்சிருக்கீரு. திடீர்னு உங்க செக்கெண்ணெய் மில்லுல தீ பிடிச்சிருச்சுன்னு வையுங்க, அப்புறம் உங்க பிசினஸ் என்ன ஆகும்? ஐயா சரி, அதை விடும். உப்பு குடவுன்னு வச்சிருக்கீரு, அந்த குடவுன்னு போச்சுனாலும் உங்க பொழப்பு போச்சுல்ல. இந்தாருங்க, உங்களுக்கு என்ன வேணும், காசு பணம் வேணும்னா கேளுங்க, கொடுக்குறேன் நான். அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கணும். ஐயோ, அதுக்கு இல்லைங்க ஐயா, நான் காசுக்காக இந்த ஸ்கூலை நடத்தல. எங்க அப்பா ஒரு சேவையா தான் இதை ஆரம்பிச்சாரு, சேவையா தான் இதை நடத்தணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இறந்து போயிட்டாருங்க ஐயா. சத்தியம் வாங்கி இறந்து போயிட்டாரா? ஆமாங்க ஐயா. அண்ணாச்சி, என்ன பேசுறீங்க நீங்க? சத்தியம் வாங்கினவரே நீங்க சத்தியம் பண்ணதை காப்பாத்துவீங்களா மாட்டீங்களான்னு பாக்குறதுக்கு இன்னைக்கு உசுரோட இல்ல, போய் சேர்ந்துட்டாரு. போற சத்தியம் என்னங்க சத்தியம்? என்ன பண்ணி மன்னிக்கணும் ஐயா, என்ன மிரட்டி நீங்க காரியத்தை சாதிக்க முடியாது. என் எண்ணெய் செக்கையும் உப்பு குடோனையும் உங்களால எரிச்சு போட முடியாதுயா. என்னால அந்த புள்ளைய நீக்க முடியாது. எங்க ஸ்கூலோட சேவை தொடரும். நீங்க கிளம்புங்க. இருங்க இருங்க இருங்க, என்னது நான் உங்களை மிரட்டினா? நான் இன்னும் உங்களை மிரட்டவே இல்லையே. ஓஹோ, மிரட்டல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இலே முத்துப்பாண்டி, மிரட்டல்னா என்னன்னு இவருக்கு கொஞ்சம் சொல்லு, நீ பேசு. சேவன்னு சொல்லுதிய. உங்க ஸ்கூல்ல சட்டவிரோதமான சம்பவம்லாம் நடக்குதுன்னு நான் கேஸ் போட்டா என்ன போய் செய்வீரு? அது எப்படிங்க முடியும்? எங்க ஸ்கூலு ஒழுக்கமா நடக்கிற ஸ்கூலு. அது உமக்கு தெரியும், ஊருக்கு தெரியும், சட்டத்துக்கு தெரியணுமே. உம்ம ஸ்கூல் வாத்தியார் பையில சோதனை போட்டு அதுல 1/2 கிலோ கஞ்சாவை கைப்பற்றினேன்னு வச்சுக்கோ, உங்களால என்ன செய்ய முடியும்? சரி, அதை விடும். உம்ம கார்ல இருந்து ஒரு 4 கிலோ பவுடரை மட்டும் எடுத்தேன்னு வை, உம்மால குறைஞ்சது 2 வருஷத்துக்கு வெளியிலே வர முடியாது. ஓய், என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் ஒன்னும் சும்மா பேசல, என்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லி மிரட்டுத. ரத்னா அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்க கூடாது, இல்லன்னு வையும் அந்த ஸ்கூல்ல பல சட்டவிரோதமான காரியம்லாம் நடக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் நீர் தான் கேஸ போட்டு உண்மையை அரெஸ்ட் பண்ணுவேன், உன் ஸ்கூலுக்கும் ஜீல வைப்பேன். என்னையா செஞ்சு காமிக்கவா? சரி, எங்க அப்பா என்ன கேட்குறாரு? அந்த புள்ளைய டிஸ்மிஸ் பண்ணு தானே? எங்க உங்க ஸ்கூலை காப்பாற்றணும்னா நீங்க அதை பண்ணி தொலைய வேண்டியதானே? உங்களோட ஒட்டுமொத்த கௌரவம் மானம் அம்பட்டு முக்கியமா, இல்ல அந்த பொண்ணு உங்க ஸ்கூல்ல வேலை பார்க்கறது முக்கியமான்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. மற்றதை அப்புறம் பேசுவோம், சரியா? வா வாங்க போலாம். மிரட்டிட்டல்ல, மிரட்டல்னா என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த பொண்ணை வேலையில இருந்து தூக்கிட்டேங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எனக்கு வரணும். பாத்துக்கிடுங்க.
இல்ல ரத்னா, என்னல ஸ்கூல்ல இருந்து அழுதுட்டே வந்தியா? என்னல பிரச்சனை? அந்த முத்துப்பாண்டி ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனானா? ரெண்டு பேரும் சேர்த்து தானே பிரச்சனை பண்ணிருக்காங்க. வந்ததுல இருந்து அழுதுகிட்டே தான் இருக்கான். காரணத்தை சொல்லவே மாட்டேங்கிறான். ஏத்தா, அதான் வந்துட்டான்ல, இப்போவாது சொல்ல என்ன நடந்துச்சுன்னு. அண்ணே, நான் என்ன இந்த சம்பளத்துக்காகவா டீச்சர் வேலையில சேர்ந்தேன்? என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. அங்க படிக்க வர பிள்ளைங்க எல்லாருமே இல்லாத விட்டு பிள்ளைங்க. அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதுல சவுந்தர பாண்டி மாமாவும் முத்து பாண்டியும் சேர்ந்து மண்ணள்ளி போட்டுட்டாங்கன்னு. ஏலே, அவனுக்கு எதுக்குல அங்க வந்தானுவ? தெரியலன்னு. ஆனா பிரின்சிபல்ல மிரட்டி, எங்க ஸ்கூல் செக்ரட்டரிய மிரட்டி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு, என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அட பாவீங்களா, அப்படிலாம் பண்ண முடியாதுடி. நீ அங்க எவ்வளவு வருஷமா வேலை பாக்குற, உன்னை வேலையை விட்டு தூக்க முடியாதுடி. இந்த டிஸ்மிஸ் ஆர்டர், இத பார்த்தாச்சும் நீ நம்புவியா? அட பாவீங்களா, நிஜமாவே டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. என்ன காரணம்னு சொல்லாம பண்ணிருக்காங்க. சட்டப்படி இது செல்லாது. ஆனா இப்போ இந்த நிமிஷம் டீச்சர் இல்ல. கோர்ட்டுக்கு போனா அந்த கேஸ் முடிய 10 வருஷம் ஆகுமோ இல்ல 12 வருஷம் ஆகுமோ, அது சொல்லிதான் டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஏலே, இப்ப அங்க என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்ல போதியா இல்லையா? என்ன சார், வர சொன்னீங்களா? உங்களை இப்பவே டிஸ்மிஸ் பண்றேன். வாங்க ஐயா, வாங்க சார். கையெழுத்து போட்டது மட்டும்தான் அவரு. ஆனா அந்த ஏற்பாட்டை பண்ணது நான் தான். என் அண்ணன் கூட மோத துப்பு இல்லாம என்கிட்ட வீரத்தை காட்டுறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? பொட்டச்சு மேல கைய ஓங்குற, அதை தவிர வேற உனக்கு என்ன தெரியும்? சார், இது ஸ்கூல். இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். நீ என் மேல கை வைக்க வந்தது மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சது. உன் அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன செய்வான்? இனிமே அவனால ஒன்னும் கலட்ட முடியாது. அவனுக்கு இனி அழிவு காலந்தேன். இவங்க பேச்ச கேட்டு என்ன வேலையை விட்டு தூக்குனீங்கல்ல, இது என்ன விதத்துல நியாயம் சார்? சவுந்தரபாண்டி ஐயாவை எதிர்த்து ஸ்கூல் நடத்த முடியாதும்மா. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு ஸ்கூல் ஓனரே சொல்லும்போது என்னால் என்னமா பண்ண முடியும்? இந்த ஸ்கூல் நல்லபடியா நடக்கணும்னு நீ நினைச்சா இனிமே எந்த பிரச்சனையும் வேண்டாமா. தைரியம் இருந்தா என் தங்கச்சிய வேலையில இருந்து தூக்குவானுவ. அவன் கைய அன்னைக்கு வெட்டாம விட போறது. அருவாளை வச்சு இவள மறுபடியும் வேலையில சேர்க்க முடியுமா? இது இல்லீகல்டா. இவள டிஸ்மிஸ் பண்ண பேப்பர்ல சைன் போட்டது பிரின்சிபல் இல்ல, கரஸ்பாண்டன்ட். முதல்ல அவர்கிட்ட போய் பேசுவோம். எந்த விதத்துல இது நியாயம்னு கேட்போம். கொஞ்சம் நீ பொறுமையா இரு. பேசி என்னத்தை கிழிக்க முடியும்? பேசுவோம்டா. நம்ம பாயிண்ட் அவருக்கு புரிஞ்சதுன்னா நிச்சயமா ரத்னாவை அவர் வேலையில சேர்த்து பாரு. அப்படி முடியலன்னு வெச்சுக்கோ, வேற வழியில பாப்போம். அதுக்காக உன் அப்பனி அண்ணனே என்னை சும்மா விட சொல்லுதியோ? அது ரெண்டாவது விஷயம். முதல்ல ரத்னாவோட வேலை முக்கியம். அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். அதுக்கப்புறமா
எங்க அப்பா அண்ணனை பாத்துக்கலாம். அவங்க இப்படியே போனாங்கன்னு வெயி, நீ வேணாம், நானே போய் அவங்கள வெட்டுவேன். முதல்ல கரஸ்பாண்டன்ட் போய் பாப்போம். என் கூட வா. ஆமா அண்ணன், கரஸ்பாண்டன்ட் தான் ஸ்கூலுக்கே ஓனர். அவர் ஒரு முடிவெடுத்தா யாரும் தடுக்க முடியாதுன்னு. பரணி சொல்றதும் சரிதான். பரணி கூட போய் பாருன்னு ப்ளீஸ்னு. ஏலே, அவன் வீடு எங்கல இருக்கு? எனக்கு தெரியும், நான் காட்டுறேன், வா போலாம். ஏல அருவாளை கொடுத்துட்டு போலாம். கொண்டா வா. யாராவது இந்த ஸ்கூலை எடுத்து நடத்துறதா இருந்தா கொடுத்துடலான்னு தான் நானும் இருக்கேன். அந்த தொகையில பாதி கொடுத்தா போதும். நீங்களே வாங்க போறீங்களா என்ன? ஒரு வேண்டுதல், அதான் சாமி கும்பிட்டு போலான்ட்டு வந்தேன். ஏற்கனவே உங்க வீட்ல இருந்து டாக்டர் அம்மா வந்து பூ போட்டு பார்த்துட்டாவோ, நீ கவலையே படாத. அந்த பள்ளிக்கூடத்தை வாங்க உன் அப்ப முருகன் உத்தரவு கொடுத்துட்டான்.